நானே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். இங்கே வந்து உட்காந்ததுக்கு என்னோட டீச்சர்ஸ் தான் காரணம். பட் எல்லா பிரச்சனையுமே உடனடியாக சமாளிக்க முடியாமல் சில டீச்சர்ஸோடைய சங்கங்கள் இருக்குது. சிலவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. பல்லாயிரக்கணக்கான கேசஸ் வந்து நிலுவையில் இருக்குது. அப்படி நம்ம உடனடியாக அதுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியும். பட் நம்ம கெப்பாசிட்டியில் எதெல்லாம் உடனடியாக தீர்க்க முடியுமோ அதை உடனடியாக பண்ணிட்டோம். நீதிமன்றத்தில் இருக்கிறத சட்ட ரீதியாக பள்ளிகள்ல பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க? ஏதாவது குழந்தைக்கு பாதிப்பு வருது அப்படின்னா அந்த குழந்தை எப்படி ஆசிரியர்கிட்ட சொல்றது மாதிரியான ஏதாவது வழிமுறைகளோ? நல்ல கேள்வி சிஸ்டர். நம்முடைய புதிய பாடநூலை திறந்த உடனே முதல் பக்கத்திலேயே 2 நம்பர்ஸை நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த நம்பர்ஸும் சும்மா பயமுறுத்தமாக இருக்காது. அவங்கள வந்து அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக அவங்க அந்த நம்பர்ஸ் டோல் ஃப்ரீ நம்பர்ஸை அப்ரோச் பண்ண முடியும். அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய அந்த தகவலையும் போட்டிருக்கிறோம். இப்போ போக்சோ பொறுத்த வரைக்கும் போக்சோ மாதிரி வழக்குகளில் அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதை எப்படி எக்ஸசைஸ் பண்ணோம், அதை எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுங்கிறதுக்கு ஆசிரியர்களுக்கு நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துருக்குறோம். ஒரு குழந்தைக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு தொல்லை வந்தால் அந்த மோஸ்ட் ஆஃப் தி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா போக்சோ கேசஸ் ரொம்ப தெரிந்தவங்க மூலமாகவே வரும். அறிந்தவங்க மூலம் பக்கத்து வீட்டில் இருக்காங்க, டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், சம்டைம்ஸ் அந்த இன்ஸ்டியூஷனுக்குள்ளே இருக்க மூலமாகவே வரும். அப்படி வந்தால் அவங்க யாருக்கிட்டையும் அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணாலே உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? இதில் 4 துறை சம்மந்தப்பட்டிருக்கு. ஒன்று அந்த பள்ளிக்கல்வித்துறை. அந்த பள்ளிக்கல்வித்துறை அந்த விக்டிமோடு நிற்போம். அந்த விக்டிம்க்கு என்ன நீதியோ அது வாங்கி தரதை நிற்போம். 2 காவல்துறை. யூனிஃபார்ம் இல்லாமல் அந்த குழந்தையை விசாரிப்பாங்க. நேரில் கூட கிடையாது, ஒரு வீடியோ காலில் கூட ஒரு பெண் அதிகாரி தான் விசாரிப்பாங்க. 3 நீதித்துறை. மற்ற கேஸ் மாதிரி கிடையாது சிஸ்டர். 12 மாசத்துல நீதி நிலைப்பாட்டப்படும். 4 சமூக நீதித்துறை. அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ் அவர்களுக்கு தேவைப்படுற அவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா இருக்கும், அவர்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவைப்படும். அதையெல்லாம் துரிதமாக வேறு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு கொஹிரன்ஸோட ஒரு கொலாபரேட்டிவாக இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸும் வேலை பார்க்குறோம். அதையும் மீறி அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் தப்பு தான். அந்த பிரச்சனைகள் வந்து உடனடியாக களையப்பட்டு மிக கடுமையான நடவடிக்கை, மிக கடுமையான தண்டனை அந்த குற்றவாளிகளுக்கு வாங்கி தரப்படும். புதிய தலைமுறை தொலைக்காட்சி அரசு கேபிள் இணைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சில இடங்களும் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்குது. இல்ல ஆக்கப்பூர்வமான விமர்சனம் எல்லா அரசாங்கத்துக்கும் வேணும். எல்லா ஊடக நண்பர்கள் சொல்லிக்கிறேன், நீங்க எங்கள் உறவினர்கள் தான். ஜனநாயகத்தின் முக்கியமான தூண்கள். அது உடனே விசாரிக்கப்பட்டு அந்த டெக்னிக்கல் கிட்ஸ்லாம் சரி செய்யப்பட்டுருச்சு. எல்லா இடத்துலையும் அப்படி வந்து நடக்கல. அது ஏதோ நம்பர் இல்ல அப்படிலாம் கிடையாது. நானே இப்போ பார்த்து என் சாம்பர்லேயே அதுதான் விடுது. நம்பர் ஏதோ பின்னாடி போச்சுனாங்க உடனடியாக களையப்பட்டு விடுது. பட் உங்களுக்கு வேற என்ன பிரச்சனாலும் எதுனாலும் பண்ணாலும் ஃபீல் ஃப்ரீ டு அப்ரோச் மீ. நம்ம அது சரி டெட்டு முடிச்சவங்க எங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்றாங்க. இல்லை ஏடிஎம்கே திமுக அரசாங்கம் சொல்லிச்சு நேரடியாக டெட்டு எழுதினாலே போதும், 2வது எக்ஸாம் எழுத தேவையில்லை, ஏடிஎம்கே கவர்மெண்ட் தேவையில்லை ஒரு ஜியோ போட்டாங்க, அதை நாங்கள் கேன்சல் பண்ணுவோம்னாங்க, பண்ணலை. இப்போ நீங்கள் அப்படியே இருக்கிற சிஸ்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறீங்களா? என்ன பாலிசி அடாப்ட் பண்ண போகிறீங்க? சார் கேள்வியே ஒரு பெரிய பதிலாக சொல்லிட்டார் பாருங்க. நல்லது. இப்போ கூட நாங்கள் வரும்பொழுது தொலைபேசியில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். உச்சநீதிமன்றத்தில் நம்ம துறை சார்ந்த என்னென்ன தீர்ப்பு வருதுன்னு பார்க்குற பொழுது இந்த டெட் எக்ஸாம் சம்பந்தமாக 2 ஆண்டுகளில் தேர்வாகணுங்கிறது 3 ஆண்டாக மாறி இருக்குது. உடனடியாக அந்த தீர்ப்பு நகலெல்லாம் நான் வாங்க சொல்லியிருக்கிறேன். இது ஆசிரியர்கள் நலன் என்பது மாணவர்களின் நலன், ஆசிரியர்கள் மாணவர்களின் நலன் என்பது இந்த நாட்டின் நலன். அதனால் இது நீதித்துறை சம்மந்தப்பட்டது. அது நம்ம உடனே இப்போ நம்ம டிஆர்பியில் ஒரு எக்ஸாம் வைக்கிறதோ, அவங்கள கூப்பிட்டு கிரீவன்சஸ் மீட்டிங் வைக்கிறதோ, அது ஒரு புரோட்டோகால் இருக்குது. அது ஃபாலோ செய்யப்பட்டு அவர்களுக்கும் என்னால் முடிந்த ஏதோ ஒரு நன்மை, அது வந்து 15-16 ஆண்டுகால பிரச்சனையை 15 நாட்களில் சமாளிக்க முடியாது, சரி செய்ய முடியாது, உண்மைதான். ஆனால் அடுத்து இன்றைக்கி நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம், அடுத்த 5 ஆண்டுகளில் அவர்களுக்கு ஒரு நன்மை பயக்கணும், அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நன்மை நடக்கணுன்ற ஓப்பன் ஹார்ட்டோட திறந்த மனதோடு இருக்கிறோம். எந்த சார்பு தன்மையும் இல்லாமல் உட்கார்ந்து பேசி சரி செய்ய முடியாத பிரச்சனை உலகத்தில் எதுவுமே இல்லை. போர் பிரச்சனையை பேசி தீர்க்கும் போது பெற்றோர் ஆசிரியர் மாணவர் பிரச்சனை தீர்க்க முடியாதா? நம்புங்கள், கொஞ்சம் நேரம் தான். இருக்கிறதுல நீங்கள் தானே நிறைய கொஸ்டின்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு ப்ரீவியஸ் கவர்மெண்ட் சொன்னாங்க. அதனால ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க. நம்ம அந்த எஸ்இபியை ஃபாலோ பண்ண போகிறோமா இல்லை என்இபியில் இருக்கிறத ஃபாலோ பண்ண? ஐயா எஸ்சிஆர்டிக்கு விட என்னையாகணும். நம்முடைய ஸ்கூல் எஜுகேஷன் பாலிசியில் அந்த புக்ஸை நான் அவர் அண்ணனுக்கு மட்டும் ஒரு காப்பி கொடுத்துருங்க, ப்ளீஸ் வாங்கி பாருங்கள். இது அரசியலே கிடையாதுங்க. நான் பார்த்தப்ப எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஒரு குழந்தையை தூக்குற மாதிரி அந்த புக்கை நீங்கள் தூக்கி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாநில நலன் சார்ந்து நம்முடைய மாநில கல்விக் கொள்கையே போதுமானது. சரி.